சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களின் மாநாட முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அண்ட் அதே மாரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி மாநாடு நடத்தப் போறாங்க. நம்ம பாஜகலேருந்து. கிட்டத்தட்ட 50,000 பேர் கலந்துக்க போறதா சொல்லியிருக்காங்க. அத பத்தின விரிவான ஒரு கேள்வி தொகுப்போட நம்ம சீஃப் கெஸ்ட்ட பார்க்கலாம். வணக்கம் நாகராஜ் அவர்களே. வணக்கம் பூர்ணிமா. எப்படி இருக்கீங்க? நாகராஜ், முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, விஜய் அவர்களோட மாநாடு இப்ப தான் முடிஞ்சது. சரிங்களா? அத பத்தின உங்க கருத்து என்ன? ஒரு இன்டிசிப்ளின் கிரவுட். அரசியலுக்கு ரொம்ப ஜெயிப்பதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒழுக்கம். சி நீங்க வந்து ரூமுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நீங்க வண்டியில போம்போது எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் ஒரு கட்சி, ஒரு ரூல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரூல ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏடிஎம்கேல ரூல ஃபாலோ பண்ணலனா உடனே நீக்கிருவாங்க. பாஜகல நீங்க ரூல ஃபாலோ பண்ணலனா உடனே நீக்கிருவாங்க. ரைட்? திமுக ரூல்ஸ் அவங்க படிப்போம். திமுகவும் இது ஒரே செட்டப் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ அவங்க சொல்றாங்க, இந்த மாரி ஏறி குதிக்காதீங்க, பஸ்ல ஏறி வராதீங்க. இப்போ நீங்க பார்த்துருந்தா கூட விஜயோட மேடையில வந்து அவ்ளோ பேர் மறைச்சு, அதாவது அவர நடக்கவே விடாம பண்ணி, அதாவது எனக்கு புரியுது அவர் மேல ஆர்வத்தில பண்றாங்கன்ட்டு. ஆனால் கட்சின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஒரு அமைப்பு. ரசிகர் மன்றம் கிடையாது. இது கட்சி என்பது அமைப்பு. ரசிகர் மன்றம் கிடையாது. அந்த ரசிகர் மன்ற பாணியிலே இருந்தாங்கன்னா, இவங்கள நம்பி ஒருத்தன் ஓட்டு போடுவானா? நீங்க பார்த்தீங்க, நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஆனா அவ்ளோ கூட்டம் அவர தேடி வந்திருக்கே. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது பூர்ணிமா. எப்படி சொல்றீங்க? ஏன் ஓட்டா மாறாதுன்னு நெனைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட 3 டைம்ஸ் விஜயகாந்த் அவர்களின் கூட்டம். சரி, 2006ல. அப்போ சரி. ஜெயலலிதாவும் இருந்தார்கள், கலைஞரும் இருந்தாங்க. இதோட ம், 2 மடங்கு, 3 மடங்கு அதிகம் கூட்டம். ம். அப்பொழுதே விஜயகாந்த் அவர்களால் ஐ திங்க் 6லேருந்து 8% தான் வாங்க முடிஞ்சது. இப்பயும் அதே நிலைமையில் தான் விஜய் இருக்கிறார். நான் வந்து நான் முதல் நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, விஜய் சினிமா குரோத் இஸ் வெரி, வெரி, வெரி ஹைலி இன்ஆர்கானிக். அது இன்ஆர்கானிக் குரோத். சினிமால விஜயோட குரோத். அத மீண்டும், மீண்டும், மீண்டும் நான் ப்ரூவ் பண்ணுவேன். நான் திருப்பி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது தேவையான நேரத்துல நான் ரிலீஸ் பண்ணுவேன். அது அது ரிசர்ச் போயிட்டு இருக்கு அதுக்கு. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுல. ஸோ, ஒரு இன்ஆர்கானிக் குரோத் வந்து சினிமால ஒர்க் ஆகும். பாலிடிக்ஸ்ல ஒர்க் ஆகாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். எல்லார் வீட்டுக்கு போய் விஜயால ஓட்டு கேட்க முடியாது. இப்ப இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மது பாட்டில்கள்லாம் அவ்வளோ மது பாட்டில் எடுத்திருக்காங்க. ஒரு குடிச்சிட்டு போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்களா மக்கள்? எல்லா கூட்டத்திலயும் அப்படி இருக்கு நெனைக்கிறீங்களா? என்னம்மா? இதுல மாத்திரம் தான் அப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? இல்ல அதாவது அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் அதாவது நடத்துற கூட்டத்தில தான் இருக்கா? இல்ல எப்படி உங்க கருத்து என்ன? எல்லா கூட்டத்திலும் மது அருந்துவோர் இருப்பாங்க. ம். பட் அதற்கான ஒரு டிசிப்ளின் இருக்கும்ல. அந்த டிசிப்ளின் இந்த இடத்துல நவுந்திருக்கு. டீரெயில் ஆயிருக்குன்னு சொல்றேன். விஜய் அவர்களின் கூட்டத்தில் இந்த டிசிப்ளின் டீரெயில் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது சொன்னார், பள்ளி மாணவர்கள அரசியல்ல ஈடுபடுத்த மாட்டேன்னாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்து குட்டி, குட்டி பசங்க ஸ்கூல்ல லீவ் போட்டெல்லாம் வந்திருக்காங்க மாநாட்டுக்கு. இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு 10,00,000 பேர் கூட வரட்டும். இந்த 10,00,000 பேர் வந்தாலும் இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நாளை பாஜகவினுடைய மாநாடு ஒண்ணு நடக்கப் போகுது. 40,000 50,000 பேருக்கு மேல அட்டெண்ட் பண்ண போறாங்க. பூத் கமிட்டி மாநாடு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வராங்க, நயினார் அவர்கள் வராங்க, அண்ணாமலை போன்ற பெரிய தலைவர்கள்லாம் வராங்க. அத பத்தின உங்கள் பார்வை என்ன? நாளை மாநாடு 2026 தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு. ஏன்னா, 50,000 பேருமே வந்து சும்மா வரல. இப்ப நீ கணக்கு காமிச்சாங்கல்ல, அக்கா, அம்மா, குட்டி குழந்தைங்கலாம் காமிச்சு ஆ. கணக்கு அந்த மாரி கிடையாது. இவனுங்கெல்லாம் தினம், தினம் அரசியலில் மக்களை சந்திக்கக்கூடிய நபர்கள். தட் இஸ் இந்த பூத் கமிட்டின்றது எவ்ரி அ 2000 ஓட்டு, 1000 ஓட்டு, 500 ஓட்டு அந்த தொகுதிக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுல ஒருவர். இந்த 50,000 பேர் 5 பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்காங்க. எந்த இடத்துல இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியின் பிரச்சாரம் இப்போ போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஆ. அது சிறிது வீரியம் குறைந்த இடம். சவுத்ல வந்து அவர் கொஞ்சம் அந்த 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 பிரசன்ஸ் இல்ல. ம். அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ற மாரி நயினார் அவர்கள் வந்து இந்த மாநாட நடத்துறாரு. இந்த மாநாடுல வரவங்க எல்லாருமே தினம், தினம் அவரவர்கள் தொகுதியில், அவரவர்கள் பூத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய நபர்கள். இந்த மாநாடு பிரயோஜனமான மாநாடு. இந்த மாநாடு டிசிப்ளின்டான மாநாடு. நாளைக்கு நீங்க பாருங்க. நான் இந்த வீடியோ வரும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க எல்லாரும். இந்த மாநாடு நீங்க பார்க்கும்பொழுது தெரியும். அங்க தான் பாஜகன்ற அமைப்பு என்ன? ஒழுக்கம்னா என்ன? ஏன்னா, கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டால் தான், ஒழுக்கமான தொண்டராக நீ இருந்தால் தான், உன்னால அரசியல் வெற்றி அடைய முடியும்.
சரிங்க. ஏதாவது ஒரு இடத்துல விஜய் மாநாடுல வந்து ஒழுக்கமா இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. அவர் வந்து மேலும் மேலும் நீங்க பாத்தீங்க ராஜ்மோகன் அவர் அந்த ஆங்கர் பண்ணார்ல. ம். அவர் வந்து நீங்க வந்து இதுல ஏறாதீங்க, அதுல ஏறாதீங்க, இங்க ஏறாதீங்க, அங்க ஏறாதீங்க தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர, மாநாடின் ஃபோக்கஸ் வந்து டிசிப்ளினரிக்கு போகுது. ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணு பார்த்தேன். லேடீஸ் பாத்ரூம்குள்ள ஜென்ட்ஸ் போயிட்டு வந்து இது பண்றாங்கன்றாங்க. தண்ணி பிரச்சனைன்றாங்க. அந்த மாரிலாம் எதுவும் இருக்கு. நாளைக்கு நீங்க பாருங்க. நாளைக்கு இந்த மாநாடு நீங்க பார்க்க தான் போறீங்க. பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிசிப்ளின் இஷ்யூஸ் இருக்கா? அதற்கப்புறம் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களே இறங்கி, இவங்களே கிளீன் பண்ணிட்டு, இவங்களே எல்லாம் நீட் பண்ணி குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது சரியான ஒரு விஷயம் மகாராஜ். ஏன்னா, போன வாட்டி பார்த்தீங்கன்னா, முருகன் மாநாடு நடந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது நீங்க சொல்றது ஒரு சரியான விஷயம் அதாவது தான். ஒண்ணு தெரியுமாங்க வித்தியாசம்? இப்போ ஒரு இடத்துல 1,00,000 பேர் வர வைக்க முடியும்னா, பாஜகவுல 2,00,000 பேர் திரட்ட முடியாம இல்ல. 75,000 பேர் தான் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா, ஒரு 25,000 பேர் பஃபர் வச்சா தான், நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே அதுலேருந்து தப்பிக்க முடியும். கரெக்ட். ஏன்னா, நாங்க எப்பவுமே பிரதமர் கூட்டம் போடுறோம். இந்த மாரி பெரிய ஆட்கள் கூட்ட போறோம். இந்த மாரி பார்ட் டைம் அரசியல்வாதியோட நாங்க கூட்டம் போடுறது. ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது. கூட்டத்த பார்த்தோனே எக்ஸைட் ஆவாங்க. இப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த இடமே 75,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள இடம். 2 பாராளுமன்ற தொகுதிய சேர்த்திருக்கலாம். சாரி, அது 10 பாராளுமன்ற தொகுதிய சேர்த்திருக்கலாம். ஆனால் மிக கவனமாக 5 பாராளுமன்ற தொகுதி தான் சேர்த்திருக்காங்க. நான் அதற்கப்புறம் ஒரு விஷயம் பார்க்கிறேன் இதுல. என்னன்னா, ம். முக்கியமான தேநீர் விருந்து. அங்க தான் நாகராஜ் என்னோட கேள்வியே இருக்கு. அந்த தேநீர் விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால என்னலாம் அரசியல் சூழல்ல மாற்றம் வரும்? அப்படிங்கிறது என்னோட கேள்வி. எனக்கு கிடைத்த ஒரு தகவல், நயினார் அவர்கள் ஒரு 50 தொகுதிகள் உள்ள ஒரு லிஸ்ட்ட வந்து நாளைக்கு குடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ம். அதாவது 50 கான்ஸ்டிட்யூயன்சிஸ், எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூயன்சிஸ் உள்ள லிஸ்ட். அது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது? என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது? அதெல்லாம் எனக்கு தெரியல. 50 தொகுதி உள்ள ஒரு கான்ஸ்டிட்யூயன்சி லிஸ்ட். அத வந்து நிச்சயமாக நயினார் அவர்கள் கொடுப்பார். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதாவது அதிமுக எங்க வீக் ஆகுதோ, அந்த இடத்துல வந்து பாஜக பேலன்ஸ் பண்ணுது. அந்த பேலன்ஸ் தான் இந்த என்டிஏ கூட்டணியோட வெற்றிக்கு அடுத்த லெவலுக்கு போகும். நான் திரும்பவும் சொல்றேன். விஜய் அரசியலில் காக்கா தான். அந்த காக்கா கழுக்கத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். திருப்பியும் சொல்றேன். விஜய் அரசியலில் காக்கா தான். 2026 தேர்தல் முடிவு வரும்பொழுது, நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். மற்றொரு கேள்வி என்னிடத்தில் உள்ளது நாகராஜ். போன வாட்டி இப்பதான் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனாங்க தமிழகத்துக்கு. திருப்பியும் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. வருகை கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கிற மாரி தெரியுது. அரசியல் களத்தை நெருங்க நெருங்க டிஎம்கேக்கு ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அபாயமணி தான். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டீங்க. திமுகவுக்கு அபாயமணி தான். திமுகக்கு மாற்றமா? திமுகவுக்கு அபாயமணி. முதல்ல திமுகவுக்கு அபாயமணி. மிகவும் தெளிவா சொல்லிட்டீங்க. ஒரே வார்த்தையில. எதனால திமுகக்கு அபாயமணின்னு நெனைக்கிறீங்க? ஆட்சி போகும். அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இன்னைக்கு நிலைமையில அட்வான்டேஜ் டிஎம்கே தான். இன்னைக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே தான். நான் பேசுறேன் இன்னைக்குமே அது அட்வான்டேஜ் டிஎம்கே எலெக்ஷன் தான். ம். ஆனால் அதை மாற்றக்கூடிய வல்லமை அமித்ஷாவிடம் இருக்கு. அமித்ஷாவும், எடப்பாடி அவர்களும் நான் போன காணொளியிலே சொல்லியிருந்தேன். இந்த காணொளியும் சொல்றேன். ஒரு தனி ஒரு ஒரு லிங்கேஜ்ல இருக்காங்க இந்த வாட்டி. எங்க வீக் ஆகுது, எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த எலக்ஷன் எப்படி தட்டி தூக்கலாம், திமுகவை எப்படி வீழ்த்தலாம், திமுக கூட்டணி எப்படி வீழ்த்தலாம். நான் தான் சொல்றேனேங்க, ஜெயிலர் படம் மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் நடக்கும் கடைசியில. இனி யாருமே இல்லன்னு நினைச்சிட்டு கடைசியில எல்லாரும் ஒரு ஃப்ரேம்ல டம்முன்னு வந்து நிப்பாங்க. அது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அடுத்து உங்கள் அரசியல் விமர்சகராக உங்கள் பார்வை எப்படி இருக்கு? என்ன எலக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லாருமே பார்த்தீங்க அப்டின்னா, எலக்ஷன் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒவ்வொருத்தரும் மாநாடு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி போயிட்டு இருக்கு. அடுத்ததா என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயந்து விட்டார் விஜய். விஜய் மட்டுமா? விஜய் பயந்துட்டார் இந்த இடத்துல. விஜய் மட்டுமான் என்பது என் கேள்வி. இல்ல நான் ஒருத்தரா சொல்றேன். பட் சரி. விஜய் இந்த இடத்துல பயந்துட்டார். ம். ஏன் பயந்தார் அப்படின்னா, ம். தனியா தன்னுடைய போஸ்டர வச்சுட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு அண்ணாவும், எம்ஜிஆரும் தேவைப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதுல. இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஆர்ச் மாரி வச்சிருந்தாங்க. அதுல வந்து இந்த ஸ்ட்ரெய்ட்டா நடுவுல சென்டர்ல விஜய் இருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களின் இருக்கிற மாரி பேனர் இருந்தது எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் அப்டி வைக்கலாமா? இல்ல யார் வேணா வைக்கலாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என்னன்னா, ம். பெரியாரோட பேனர் வச்சுட்டு காலையில பூமி பூஜை வந்து சாஸ்திரோத்தபடி நடந்ததுன்னா, அது பிரச்சனை தான். அப்ப இவங்களுக்கு என்ன ஒரு கொள்கை இருக்கு பத்தி இவங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ம். காலையில சாமிய திட்டுவாங்க. ஈவினிங் வந்து பின் வழியாக வந்து கோயிலுக்குள் செல்வார்கள். அதுதான் ம். திமுகவினரோட நடைமுறை. ம். அத நம்ம எதுவும் பேச வேண்டாம். அதாவது அவர் திமுகவின் வாக்குகளை பிரிப்பார் என்று பல சர்வேகள் சொல்லிக்கிட்டே இருந்தது. இப்போ அவர் அதிமுக வாக்கை கவர வேண்டும். அதிமுகவின் வாக்கு ஆங்காங்கான அதிமுக வாக்கு ரெட்டலை வாக்கு. ரெட்டலையின் வாக்கு அண்ணா,
எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க 3 பேரையும் பேஸ் பண்ண வாக்கு. ஸோ அதுல ஒரு காயினேஜ் பண்ணோம். ஏன்னா இவர் டிஎம்கே பி டீம் தானே. விஜய் இஸ் டிஎம்கே ஸ்டூஜ் தானே. அது எந்த டவுட்டும் அது கிடையாதுல்ல. எப்படி சொல்றீங்க டிஎம்கே டூல்ஸ்னு? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் சார் தட்? டிஎம்கேக்கும் விஜய்க்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க அதாவது 3 வித்தியாசங்கள் 3 மாறு வேஷத்துல போட்டு 3 வித்தியாசத்தை பாருங்கன்னா இந்த மறு வச்சுட்டு ஏமாத்த வந்துருமா அந்த மாதிரி தான் இருக்கு. 2 கட்சிக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ம். ரைட். திமுகவுக்கும் சரி தாவேகாக்கும் சரி எந்த வித்தியாசமும் கிடையாது. ம். சென்ற தேர்தலில் கமலஹாசன், ம். இந்த தேர்தலில் விஜய், அடுத்த தேர்தலில் நானும் அருண் ஆல்ரெடி பேசியிருக்கோம், சிவகார்த்திகேயன் ஒருத்தர் பேசியிருக்கோம். அவ்வளவுதான். மிக்க நன்றி நாகராஜ். உங்களோட டயத்தை யூஸ் பண்ணி இந்த மாநாட பத்தி மிகவும் தெளிவாக, விரிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பூர்ணிமா. நான் திருப்பவும் சொல்றேன், நாளை பாஜக மாநாட்டை பாருங்கள். ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும். இந்த ஒழுக்கமற்ற விஜய் கூட்டத்திற்கு நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்குகளும் கடல்ல காசை போடுற மாதிரி அர்த்தம்.